பிரதமர் நரேந்திர மோடி ஸ்டண்ட் மாஸ்டர் மல்யுத்த வீரர் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி புகழாரம் சூட்டியிருக்கிறார். மேலும் ராகுல் காந்தி அறிவித்த திட்டத்தை ராஜீவ்காந்தி அறிவித்ததாகவும் அவர் தவறாக குறிப்பிட்டார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 என ராகுல் காந்தி அறிவித்த வாக்குறுதி குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்படியாயின் தாங்கள் 2 லட்சம் கொடுக்கிறோம் என கேலியாக தெரிவித்த அவர், ஏமாற்றுவதற்கும் ஒரு அளவு வேண்டாமா என ஆவேசப்பட்டார். அப்போது ராகுல் காந்தி கூறியதை ராஜீவ்காந்தி சொன்னதாகவும் அது மிகப்பெரிய சீட்டிங் எனவும் குறிப்பிட்டார். மாசம் 6,000 ரூபானா வருஷத்துக்கு 72,000. ஓஹோ, யாருக்கு யாருக்கு? நீ இப்படிதான் பேசிட்டு இருந்தா நாங்கள் 2 லட்சம் தரன்றோம். பிறகு என்ன ஒரு ஏமாத்துக்கு ஒரு அளவு வேண்டாமா? மாதம் 6,000 கொடுக்க முடியுமா? எங்கே கஜானாவில் பணம் இருக்கு? பணம் இருக்குன்னு சொல்லணும். எங்கே பணம் இருக்கு? இன்னைக்கு எல்லா பட்ஜெட்டும் வந்து துண்டு பட்ஜெட் தான் போட்டுட்டு இருக்காங்க, பற்றாக்குறை பட்ஜெட் தான் போட்டுட்டு இருக்காங்க. ராஜீவ்காந்தி சொல்றது மிகப்பெரிய மோசடி, சீட்டிங். 72,000 எப்படி கொடுக்க முடியும் வருஷத்துக்கு? மாதம் 6,000 எப்படி கொடுக்க முடியும்? ஏழை மக்களை, எளிய மக்களை, விவசாய மக்களை பொய்ய சொல்லி ஓட்டுவாங்க பார்க்கிறாரு. பிரதமர் மோடியை கதாநாயகன், நாட்டை காக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர், மல்யுத்த வீரர் என்றும் புகழாரம் சூட்டினார். மோடி வந்து இந்தியாவுடைய கதாநாயகன், இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர். இந்தியாவுக்கு பிரச்சனை சொன்னால் அதை மல்லு கட்டக்கூடிய ஒரு மல்யுத்த வீரர் நரேந்திர மோடி. அவரை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு, சமூக விரோதிகளுக்கு அவர் வில்லனா தெரிறாரு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கனிமொழியின் தாயும் கலைஞரின் துணைவியுமான ராஜாத்தி அம்மாள் கடவுளை வணங்குவது நல்லதுதான் என கருத்து தெரிவித்த அமைச்சர், தாலி அறுக்கும் வீரமணியை உடன் வைத்திருந்தால் ஓட்டு கிடைக்குமா என கேள்வி எழுப்பினார். கடவுளை வேண்டது வந்து பாராட்டுக்குரியது. ஒரு நம்பிக்கையோட வந்து அந்த அம்மா வேண்டுறாங்கன்னா அது ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அது வேறு விஷயம். கடவுள் மேலே பக்தி உள்ள கலைஞருடைய மனைவியாரே வந்து வந்து வணங்குறது வந்து ஒரு திருப்பு முனை தான். தயாளமாவும் பெரிய செந்துருக்கப்பட்டு வச்சிருக்காங்க, அவங்களும் கடவுளை தான் வணங்குறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஸ்டாலின் போன்றவர்கள் ஏமாத்து பண்ணுறாங்க. அதெல்லாம் வீரமணிலாம் தாலியாக இருக்கிறாரு. தாலியாக இருக்கிறவரை கூட வச்சுக்கிட்டு ஓட்டு கட்டு போனால் யாராவது ஓட்டு போடுவாங்களாங்க? யார் ஓட்டு போடுவா? எந்த பெண்ணா ஓட்டு போடுமா? வைகோவை பிளாக்மெயில் செய்து பேச வைப்பதாகவும் அவர் ஏதோ இக்கட்டான சிக்கலில் சிக்கி இருப்பதாகவும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து தெரிவித்தார். மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? கவுன்சில் தேர்தலோட உனக்கு நிற்கிறதுக்கு தகுதி கிடையாது, உன் கட்சி அழிக்கிறத வேலை, தமிழர் சாவுக்கு காரணமான நீதான், தமிழருடைய கொல்லி முள்ளிவாய்க்காலுடைய தமிழருடைய சாவு காரணமான கட்சி காங்கிரஸ்ன்னு சொல்லி வேற மாதிரி இப்போ எத்தனை சீடி எங்கிட்ட இருக்கு போட்டு காட்டவா? ஸ்டாலினை பற்றி அவர் பேசுனது. அதனால அவர் சொல்றது நம்ம பொருட்படுத்த வேண்டாம். அவர் ஒரு இக்கட்டில் மாட்டிட்டாரு. அது என்ன இக்கட்டுன்னு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். வைகோ எதில் சிக்கிட்டாருன்னு தெரியல. அவரை வந்து ஏதாவது பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க. ஏதோ ஒரு பிளாக்மெயில் பண்ணி அவர் இப்படி பேச வைக்கிறாங்க. கட்சியை பதிவு செய்யாமல் குக்கர் கேட்டாலும் மக்கர் கேட்டாலும் கிடைக்காது என்றும், திறமை இருப்பதாக கூறுபவர்கள் வடச்சட்டி சின்னத்தில் போட்டியிட வேண்டியதுதான் என்றும் அமைச்சர் விமர்சித்தார். எந்த சின்ன குக்கர் கேளுங்க, மக்கர் கேளுங்க, இல்லை தொப்பி கேளுங்க, எதாவது டிவி கூட கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. கட்சியை வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணுங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சா பதிவு பண்ணா தான் பொது சின்ன ஒதுக்கப்படும். தேர்தல் விதி, தேர்தல் கமிஷனுடைய விதி இதுதான். அதை விட்டு போட்டுக்கிட்டு நேற்று 3 மணி வரைக்கும் தேர்தல் கமிஷனில் கட்சியை பதிவு பண்ணாமல் எனக்கு பொது சின்னம் கொடுக்குன்னு சொன்னீங்கன்னா இது எந்த வழியில் நியாயம்? இப்படி பொது சின்னம் அவங்க கொடுத்தாங்கன்னா இது பின்னால் வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை தான் உண்டாகும். அவங்க தனித்தனி சின்னமாக நிற்கட்டுமே, அவங்களுக்கு திறமை இருக்குல்ல. ஒன்றில் வட சீட்டில் நிற்கட்டும், ஒன்றில் தென்னமரத்தில் நிற்கட்டும், ஒன்று இன்னொரு சின்னத்தில் நிற்கட்டுமே. அவங்க சின்னத்தை பற்றி பிரச்சனை கிடையாது சொல்லிட்டார்ல டிடிவி தினகரன் சர்வாதிகாரியாக இருப்பதாகவும், பார்ப்பவர்களை எல்லாம் அமைச்சர் பதவி தருவதாக கூறி மயக்கும் வார்த்தை பேசுவதாகவும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்தார். அவர் என்ன புறத்தில் எம்ஜிஆரா? அவர் குடும்பத்தில் ஒரு மாமனே அவர் மதிக்க மாட்டாரு. நீங்க வேற டிடிவி அவங்க மாமன் மதிக்க மாட்டாரு, மச்சா மதிக்க மாட்டாரு. அவங்க குடும்பத்தில் யார் இவரை மதிக்கிறாங்க? சர்வாதிகாரி மாதிரி நடந்துட்டு இருக்காருங்க அவர். டிடிவி தினகரன் ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அவர் கிட்ட இருக்கிற ஆளுகிட்ட, அவர் கூட இருக்கிற ஆளுகள்லாம் நொந்து போய் கிடக்காங்க. அவரை பூரா மெஸ்பரிசம் பண்ணி, நீ தான் எம்எல்ஏ, நீ தான் மந்திரி, நீ தான் பொதுப்படுத்துற மந்திரி, நீ உள்ளாட்சித்துறை மந்திரி, நீ சமூக நலத்துறை மந்திரி, இப்படி பொம்பளையால பார்த்தா சமூக நலத்துறை மந்திரி, ஆம்பளையால பார்த்தா பொதுப்படுத்துற மந்திரி, என்னது இப்படியே சொல்லி பூரா வார்டுக்கு மந்திரி மந்திரி கடை வந்துக்கிட்டு பூரா ட்ரெயினில் போய் முடிட்டு கிடக்காங்க. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு கோடி என்பது சாதாரணம்,
ஆனால் தாங்கள் 500,000க்கே சிரமப்படுவதாக சாத்தூர் தொகுதி அமமுக வேட்பாளர் சுப்பிரமணியன் தெரிவித்திருப்பது குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. எதிர்கோட்டை சுப்பிரமணியனுக்கு தன் சொத்து முழுக்கவும் எழுதி தருவதாகவும், ஆனால் அவருடைய பினாமி சொத்துக்களை தமக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் எனவும் கூறினார். என் சொத்து எல்லாத்தையும் நான் அவனுக்கு எழுதி கொடுத்துறேன். அவன் பினாமி சொத்தை போற எனக்கு எழுதி கொடுத்து சொல்லுங்க. நான் ஏற்கனவே வந்து முன்னாடி கட்டின வீட்டில் தான் நான் குடியிருக்கேன். என் வீடு எவ்வளோ பெருசுங்கிறது அவங்களுக்குலாம் தெரியும். 10 பேர் தான் உட்காரலாம். என்ன அவனுக்கு இன்னைக்கு வந்து 7 மாதம் எம்எல்ஏ இருந்து எவ்வளோ சொத்து சொல்ல வேண்டியது, குற்றச்சாட்டு சொல்ல வேண்டியது. அவனை பற்றி அவரை பற்றி வந்து அவங்க கட்சிக்காரர்களுக்கே தெரியும். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கும் கடுக்காய் பாய் கொடுக்க மாட்டான். நான் இங்கே உட்காந்துருக்கும் போதே எல்லாரும் வாங்கி தராங்க. இங்கே இருக்க எம்எல்ஏ அவன் யாருக்காவது காய்ப்பாய் கொடுப்பானா? காய்ப்பாய் கொடுக்க மாட்டாப்புல. அந்த ஆளை பற்றி நீங்கள் பேசவே வேண்டாம். பணம் கொடுத்தா ஓடியே விடுவார். கொடுக்குற பதவியை அவன் வாட்டுக்கு நல்ல ஏலத்துக்கு விடுவான். யார் கூட கேட்குறாங்களோ விற்றுருவான்.